வணக்கம். டிசம்பர் 25 கீழ்வெண்மணி தியாகிகளின் நினைவு நாள் இன்று. தங்களது கூலி உயர்வை கேட்டு போராடியதற்காக கீழ்வெண்மணி தியாகிகள் எரிக்கப்பட்ட நாள். அவர்கள் என்ன கேட்டாங்க? நாங்கள் உழைத்த உழைப்பிற்கு குறைந்தபட்ச கூலியாக ஒரு 1/2 லிட்டர் நெல் கொடுங்கன்னு சொல்லி போராடினாங்க. அப்படி போராடியதற்காக சாதி வெறி பிடித்த பண்ணையார்களும் நிலப்பிரபுகளும் சேர்ந்து அவர்களை உயிரோடு எரித்து கொன்னார்கள். ஏண்டா தாழ்த்தப்பட்ட நாய்களா, விவசாயிகளா, நீங்கள் உரிமைன்னு கேட்குறீங்களா? பிச்சைன்னு கேளுங்க, தூக்கி போடுறேன். உரிமைன்னு கேட்காதீங்கன்னு சொல்லி 44 விவசாயிகள் பெண்கள் உட்பட உயிரோடு எரித்து கொல்லப்பட்டாங்க. வர்க்க போராட்டத்திலே வீழ்ந்த செம்மலர்களே, வரலாறு மறக்க ஒண்ணா தியாக சுடர்களே, தியாக சுடர்களே. 1/2 லிட்டர் நெல் கூலி அதிகம் கேட்டதனாலே ஆணும் பெண்ணும் சேர்ந்தே போர்க்கொடி உயர்த்தியதாலே இரக்கமில்லா பண்ணை மிருகங்கள் அவர் குடிசைக்கெல்லாம் தீயை முட்டி உயிருடன் எரித்தாரே. அம்மா சொல்ல நெஞ்சோ குமுறும். கீழ்வெண்மணி தியாகிகளுக்கு மக்கள் கலை இலக்கிய கழகத்தின் சார்பாக எமது வீர வணக்கத்தை செலுத்துகிறோம். உரிமைன்னு எதுவும் கேட்கக்கூடாது. அன்னைக்கு பண்ணையார் என்ன செஞ்சானோ, நிலப்பிரபு என்ன செஞ்சானோ அதை தான் இன்று பாசிச மோடி அரசு செஞ்சுக்கிட்டு இருக்குது. வேளாண் திருத்தச் சட்டத்துக்கு எதிராக விவசாயிகள் டெல்லியிலே கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அமைதி வழியிலே போராடிய அந்த விவசாயிகளை டிராக்டரை ஏற்றி கொன்னது இந்த பாசிச மோடி அரசு. பாசிச மோடி அரசு இன்னைக்கு யாருக்காக செயல்பட்டு? அம்பானிக்கும் அதானிக்கும் கார்பரேட் முதலாளிகளுக்கும் இன்னைக்கு சேவை செஞ்சுக்கிட்டு இருக்குது. நாடு வல்லரசுன்னு சொல்ற, எதுல வல்லரசாக இருக்குது? எதுல முன்னேற்றமாக இருக்குது? போராடியவர்களை படுகொலை செய்வதிலே இன்னைக்கு முன்னேற்றமாக இருக்குது. சாதி வெறி ஆணவ படுகொலைகள், நீட்டுக்கு எதிராக மாணவர்கள் போராடினா தற்கொலைகள், விவசாயிகள் போராடினா டிராக்டர் ஏற்றி கொள்றான். இதில் தான் இன்னைக்கு நாடு முன்னேற்றம் அடைஞ்சிருக்குது. தொழிலாளர்கள் போராட முடியல. சாம்சாங் தொழிலாளர்கள் நாங்கள் சங்கம் வச்சுக்கிறோன்னு சொல்லி கேட்டதற்காக அவர்கள் நசுக்கப்படுகிறார்கள். அதே போல் இன்னைக்கு கிக் தொழிலாளர்கள், சொமோட்டோ போன்ற தொழிலாளர்கள் இன்னைக்கு போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. என்னன்னு சொன்னால், இங்கே திருச்சியில் சொமோட்டோ தொழிலாளர்கள், கிக் தொழிலாளர்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்கள் வெள்ளிக்கிழமை வரைக்கும் வேலைக்கு வந்துட்டு சனிக்கிழமைக்கு வேலை வரலன்னு சொன்னால், அந்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் வேலை சம்பளம் உனக்கு கிடையாதுன்னு சொல்லி இன்னைக்கு புறக்கணிக்கப்படுது கார்பரேட்களால். இதுதான் இன்னைக்கு தொழிலாளர்களுடைய நிலைமையாக இருக்குது. இன்னைக்கு சாதி ஆணவ படுகொலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது. சாதி வெறுப்பு இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்குது. இளையராஜா கோயிலுக்குள்ளே போனார்னா தீட்டுன்னு சொல்லி வெளியேற்றுற. அதே போல் இன்னைக்கு மாணவர்கள் போராட முடியலை, அடித்து நொறுக்கிற. இதுதான் இன்னைக்கு முன்னேற்றமாக இருக்குது. ஆனால் ஒட்டுமொத்த இந்த நாடும் நாட்டின் இயற்கை வளங்களும் பன்னாட்டு கம்பெனிகளுக்கும் கார்பரேட்டுகளுக்கும் இன்னைக்கு தாரை வார்க்கப்படும் பொழுது அதை எதிர்த்து யார் எதிர்த்து கேட்டாலும் போராடினாலும் ஒடுக்கப்படுவதும் நசுக்கப்படுவதும் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குது. அன்னைக்கு பண்ணையார் நசுக்கினார் விவசாயிகளை, இன்று கார்பரேட் முதலாளிகளும் பாசிச மோடி அரசும் இணைந்து கொண்டு தொழிலாளர்களை, மாணவர்களை, விவசாயிகளை, உழைக்கும் மக்களை இன்னைக்கு நசுக்கிக்கிட்டு இருக்குது. ஆகவே இதற்கு எதிராக நாம் அனைத்து உழைக்கும் மக்களும், விவசாயிகளும், மாணவர்களும், தொழிலாளர்களும் இணைந்து வர்க்கமாய் நாம் போராட வேண்டிய நிலைமை இன்னைக்கு உருவாகிருக்குது. உழைக்கிற மக்களுக்கு எனக்கு என்னன்னு ஒதுங்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு ஒவ்வொரு பொருளிலும் ஜிஎஸ்டி, வாழ முடியாதுன்ற நிலைமை இன்னைக்கு உருவாகிருக்குது. 10 தொழிலாளர்கள் வேலை செய்த இடத்துல இன்னைக்கு 2 தொழிலாளர்களுக்கு கூட வேலை கிடையாது, பணி நிரந்தரம் கிடையாது. ஏன்னா அனைத்தையும் இன்னைக்கு இயந்திரமயமாக்கிக்கிட்டு இருக்கிறான். இயந்திரம் வந்த பிறகு தொழிலாளர்கள் வேலையின்றி வீதியிலே வீசி எறியப்படுறாங்க.
அப்படி வீசி எறியப்படுற தொழிலாளர்கள் இன்னைக்கு ஒரு ஆட்டோ தொழிலாளராகவும் இன்னைக்கு ஒரு கிக் தொழிலாளர்களாகவும் மாற்றப்படுறாங்க. நிரந்தர வேலை என்பதே கிடையாது, அனைத்தும் ஒப்பந்த தொழில்தான். இன்னைக்கு அரசு எந்த பொறுப்பையும் எடுத்துக்கொள்றதில்ல, எல்லாத்தையும் தனியார்ட்ட விட்டுருச்சு. அப்போ அந்த வகையில் இன்னைக்கு தனியார் மயமாகுனதின் விளைவாக, கார்பரேட் மயமானதின் விளைவாக இன்னைக்கு அவன் கார்பரேட் என்ன சொல்கிறானோ அதற்கு கட்டுப்பட்டு நாம் வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்குது. எதிர்த்து போராடினால் வீதியிலே வீசி எறியப்படுவார்கள். வாழ்வை இழந்து நாம் நாடோடிகளாக அலைய வேண்டிய சூழ்நிலை இன்னைக்கு உருவாயிருக்குது. அந்த வகையில் தான் நாம் இதை வர்க்கமாக அனைத்து உழைக்கும் மக்களும் ஒன்றிணைந்து, அன்று பண்ணையாருக்கு எதிராக ஒன்றிணைந்து கீழ் வெண்மணி விவசாய தோழர்கள் போராடி உயிர் நீர்த்தார்களோ, அப்படி இன்று கார்பரேட் காவி பாசிஸ்டுகளையும் நாம் எதிர்த்து வர்க்கமாக இணைந்து போராடினால்தான் நம் வாழ்வாதாரத்தை தக்க வைத்து கொள்ள முடியும். அந்த வகையிலே டிசம்பர் 25 தஞ்சை கீழ் வெண்மணி தியாகிகளின் நினைவு தினத்தில் நாம் உறுதியேற்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். கீழ்வெண்மணி தியாகிகளின் நினைவை நாம் உயர்த்தி பிடிப்போம். கார்பரேட் காவி பாசிசத்தை வீழ்த்துவதற்கு வர்க்கமாய் ஒன்றிணைவோம் என்கின்ற உறுதிமொழியை நாம் எடுக்க வேண்டிய காலகட்டம் இது.